குருவழியே ஆதி ஆதி. ஓம் குருமொழியே வேதம் வேதம். ஓம் குருவழியே தீபம் தீபம். ஓம் குருபதமே காப்பு காப்பு. பதஞ்சலி டிவி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, ஆசனம் செய்வோம், ஆரோக்கியமாய் வாழ்வோம், முத்திரைகள் செய்வோம், மாத்திரைகள் தவிர்ப்போம். இந்த யோகக்கலை எல்லா மனிதர்களுக்கும் சென்றடையணும். இப்போ நம்ம பல தரப்பட்ட மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஜென்ரல் ஹெல்த்தில் இருக்கவங்க யோகாசனங்கள் செய்ய முடியும். சற்று வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், அவர்களுக்கும் இந்த கலை சென்றடையணும். ஆகையினால் இப்போ நம்ம இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறுநீரகப்பை ஒழுங்காக இயங்கணும். நிறைய நபர்களுக்கு இரவு அடிக்கடி சிறுநீர் செல்லக்கூடிய நிலை ஏற்படுகின்றது. அப்போ அந்த அடிக்கடி அவங்க யூரின் போகும்பொழுது தூக்கம் அவங்களுக்கு கட்டுவிடுகின்றது. அப்போ அடிக்கடி சிறுநீர் போகாமல் அந்த சிறுநீரகப்பையை திடப்படுத்தக்கூடிய யோகாசனங்கள், முத்திரைகள் என்ன, இதை ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க இப்போ நம்ம ஆசனம் பண்ணி காமிக்க போகிறோம். அதையும் பண்ணிக்கலாம், முத்திரைகளும் பண்ணிக்கலாம். சற்று வயதானவர்களுக்கு தான் அந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. அப்போ ஒரு 60-70 தாண்டியவர்கள், அவங்களால் இப்போ நம்ம கடினமான ஆசனங்கள் செய்ய முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இதே பகுதியிலேயே அவர்களுக்கும் ஒரு நாற்காலியில் அமர்ந்து அவங்க எப்படி இந்த பயிற்சிகளை பண்ண போகிறாங்க, அதையும் நம்ம செஞ்சு காமிக்க போகிறோம். அப்போ எல்லா வயதினருக்குமே இந்த கலை சென்றடையும். நம்ம உடலில் ஏற்படுகின்ற சின்ன சின்ன குறைபாடுகளை சரி செய்யக்கூடிய ஆற்றல் நமக்குள்ளே இருக்கின்றது. பொதுவாகவே பயம் அப்படின்னு வந்துச்சுன்னா, பய உணர்வு அதிகமாகும் பொழுது நமக்கு சிறுநீரகப்பை பாதிக்கப்படுகின்றது. அப்போ பயம் இல்லாமல் வாழணும் அப்படின்னால அதுவே உங்களுக்கு ஒரு பயமாயிரும். எப்படி சார் பயம் இல்லாமல் வாழ்கிறது அப்படின்னு? ஒவ்வொரு மனுஷனுக்கு ஏதோ ஒரு பயம் ஆழ் மனசில் இருக்கும். எதிர்காலத்தை பற்றியது, வாழ்க்கையில் நடந்தது. இப்போ இந்த அனுபவ பதிவுகள் எல்லாம் நம்ம உடம்பு விட்டு வெளியே போகணும், பயம் இல்லாமல் இருக்கணும். அப்படின்னா இது சொற்பொழிவினாலும் நடக்காது. அதுதான் ஆசனம். ஸோ இன்றைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், சிறுநீரகத்தை திடப்படுத்தக்கூடிய முத்திரைகள் பார்க்க போகிறோம். 3 முத்திரைகள் பார்க்க போகிறோம். முக்கியமான முத்திரையை பார்க்க போகிறோம். சக்தி முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். வருண முத்திரை அப்படின்னு ஒரு முத்திரையை பார்க்க போகிறோம். முத்ராசாய முத்திரை அப்படின்னு 3 முத்திரைகள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மிக மிக அற்புத பலனை கொடுக்கக்கூடிய பச்சிமோத் ஆசனம். இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாரத்தில் ஒரு நாள் வாழைத்தண்டு எடுத்துக்கோங்க. மஞ்சள் கரிசலாங்கண்ணி கீரை உணவில் எடுத்துக்கோங்க வாரத்தில் ஒரு நாள். பழத்தில் ஆரஞ்சு பழ ஜூஸ் வாரத்தில் எடுத்துக்கோங்க. இளநீர் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இந்த பயிற்சிகளை இடைவிடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. காலை மாலை இருவேளையும் பயிற்சி பண்ணுங்கள். பெண்களை பொறுத்த மட்டுக்கும் அந்த மாதவிடாய் காலத்தில் 4 நாட்கள் பயிற்சி வேண்டாம், மற்ற நாட்களில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கருவுற்ற பெண்கள் இந்த பயிற்சி பண்ண வேண்டாம். இப்போ பள்ளி மாணவர்கள், படிக்கக்கூடிய மாணவர்கள், இதை பார்க்கக்கூடிய பெரியவர்கள், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் குழந்தைகளுக்கு பள்ளி பருவத்திலேயே இதை அழகாக கற்றுக் கொடுத்துருங்க. பள்ளி பருவத்திலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டாங்கன்னா வளர்ந்து வரும்பொழுது அவங்களுக்கு சிறுநீரகப்பை திடமாக இருக்கும். மனசில் பய உணர்வு வராது. நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ஒரு ஆசனம் பலவிதமான பலன்களை கொடுக்கக்கூடியது. இந்த பச்சிமோதாசனம் சிறுநீரகத்துக்கு மிக அற்புத பலனை கொடுக்கும். அதை தாண்டி நமக்கு வயிறு உப்பிசம், ரொம்ப அதிக எடை, இந்த மாதிரி உள்ளதுக்கும் இந்த ஆசனம் நல்ல ஒரு பலனை கொடுக்கும். பெண்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வு கொடுக்கும். ஸோ இப்பொழுது இந்த பயிற்சியை நாம் எப்படி பண்ண போகிறோம், இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். இப்போ நாம் ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க, யோகா செய்ய முடிந்தவங்க இந்த மாதிரி தரையில் அமர்ந்து எப்படி பயிற்சி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அதை தொடர்ந்து வயதானவர்களுக்கு நாற்காலியில் அமர்ந்து எப்படி பண்ண போகிறாங்கிறதையும் பார்க்க போகின்றோம். நேயர்களே, இப்போ நம்ம முதல் முத்திரையாக சக்தி முத்திரை பார்க்க போகிறோம். இது சுகாசன நிலை. முதுகெலும்பு நேராக வச்சுக்கணும். கண்களை மூடி ப்ரீத்திங் அப்படி நார்மல் பண்ணிக்கோங்க. மூச்சு உள்ளே போகிறது, மூச்சு வெளியே வர்றது. ஒரு 5 செகண்ட் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள். மனதை, எண்ணங்களை ஒரு சாந்தப்படுத்திக்கோங்க. இப்போ முத்திரைக்கு போவோம். முதல்ல அந்த கட்டை விரலை அப்படி மடிச்சுக்கிடுறேன். இந்த 2 விரலை அப்படி அதோடு மடிச்சுக்கிடுறேன். அப்படி இந்த சுண்டு விரல் மோதிர விரலை சேர்த்துட்டு கை அப்படி சேர்த்துக்கிடுறேன். கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் ப்ரீத்திங். இந்த முத்திரை செய்யும் பொழுது கண்களை மூடி சிறுநீரகப்பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். அந்த உறுப்புகள் திடமாக இந்த முத்திரையின் மூலமாக இயங்குவதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரக பிரச்சனை அதிகமாக உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணுங்கள், போகிறோம். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக. இப்போ அடுத்த முத்திரை வருண முத்திரை பார்க்க போகிறோம். சுண்டு விரல் மடிச்சுக்கோங்க. அதோட டிப்பில் கட்டை விரல் வச்சுக்கோங்க.
மீதி 3 விரல் இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. வரண முத்திரை. நீங்கள் முட்டியில் கை வச்சுக்கலாம். ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நீங்கள் பயிற்சி பண்ணும்போது கையை அந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக. அடுத்த முத்திரை முத்ராசாய முத்திரை பண்ண போகிறோம். மோதிர விரல் சுண்டு விரல் இப்படி மடிச்சுக்கோங்க. முதல்ல கட்டை விரலை இந்த மோதிர விரல் மேலே சென்டரில் படுற மாதிரி வச்சுக்கோங்க. நடுவிரல் ஆள்காட்டி விரல் தரையை நோக்கி வச்சுக்கோங்க. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 3 முத்திரைகளும் பண்ணதுக்கப்புறம் அடுத்தது பச்சிமோத ஆசனம் அப்படிங்கிற ஒரு ஆசனம் பண்ண போகிறோம். நேர்களே, இப்போ நம்ம பச்சிமோத ஆசனம் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். ஒவ்வொரு நிலையாக பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி 2 கால் நீட்டிக்கணும். முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ கை உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே கால் பெருவரலை தொடுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். கழுத்து லூஸாக உள்ள போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மீண்டும் ஒரு முறை கை மேலே உயர்த்திக்கணும். மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கீழே குனிகிறேன். நார்மல் பிரீத்திங். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். இப்போ தொடர்ந்து பயிற்சி பண்ணும் பொழுது இந்த மாதிரி காலை பிடிச்சிக்க முடியும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நேர்களே, சற்று வயதானவர்கள், உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள், தரையில் அமர முடியாதவர்கள், அவர்களெல்லாம் ஒன்று என்னால் யோகாசனமே பண்ண முடியாது சார் அப்படின்னு நீங்கள் மனசில் ஒரு தாழ்வான எண்ணத்துக்கே போக வேண்டாம். மனதில் உறுதி இருந்தால் எதையும் சாதிக்க முடியும். ஆகையினால் அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு சேர் யோகா அப்படின்னு நம்ம ஒன்று கொண்டுறோம். நாற்காலியில் அமர்ந்தே யோகாசனங்களையும் முத்திரைகளையும் எப்படி நாம் சரியான முறையில் எந்த ஒரு பக்க விளைவு இல்லாமல் பயிற்சி பண்ணுவது. நிச்சயமாக பலன்கள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்கும். நம்பிக்கையோடு அப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க, டெஃபினட்டாக பலன் கிடைக்கும். இப்போ நாம் ஏற்கனவே சிறுநீரகம் இப்போ இரவில் அடிக்கடி யூரின் போகக்கூடிய ப்ராப்ளம், இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 60 வயதை தாண்டியவர்களுக்கு 70 தாண்டியவர்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்போ அவர்களுக்கும் ஒரு நாற்காலியில் அமர்ந்த சேர் யோகா மூலமாக எப்படி நாம் ஒரு தீர்வு காண்பது, அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதல்ல இந்த மாதிரி ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. இப்போ முதல் முத்திரையாக சக்தி முத்திரை பண்ண போகிறோம். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியிடுங்க. நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். சிறுநீரக பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை வருண முத்திரை பண்ண போகிறோம். சுண்டு விரல் பெருவிரல் நுனி நீங்கள் கை முட்டியில் வச்சுக்கலாம். மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை வெளியிடுங்க. ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முதிரை முத்ராசாய முதிரை பண்ண போகிறோம்.
மோதிர விரல் சுண்டு விரல் மடிச்சுக்கோங்க, கட்டை விரல் மோதிர விரலுக்கு மேலே வச்சுக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். நீங்கள் சேரில் பயிற்சி பண்ணும்போது கையை இந்த மாதிரி முட்டியில் வச்சுக்கோங்க. வயதானவர்களுக்கு கை வலி இருக்காது, கையை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 நிமிடம் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க. காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாற்காலியில் அமர்ந்தே பச்சிமோதாசனம் எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். நேர்களே, முதல்ல இந்த மாதிரி ஒரு நாற்காலில் அப்படி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு நேராக இந்த ஒரு 2 அடி ஃபீட்டில் ஒரு நாற்காலி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. இப்போ இந்த 2 நாற்காலியை லேசாக பிடிச்சிக்கிட்டு ஒவ்வொரு காலாக இந்த மாதிரி மேலே வைங்க. முதல்ல வலது கால், அப்புறம் இடது கால். இப்போ கை மேலே உயர்த்திக்கோங்க. மெதுவாக மூச்சை வெளியே விட்டுட்டே கால் பெருவிரலை தொட பாருங்கள். கழுத்து லூஸாக உள்ளே போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். அதே பச்சிமோதாசனத்தினுடைய பலனை நிச்சயமாக பெற முடியும். கை மேலே உயர்த்திக்கோங்க. மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கீழே குனிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒன் மோர் டைம். மூச்சு வெளியே விட்டுட்டே மெதுவாக கீழே குனிங்க. கால் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவாக ஒவ்வொரு காலாக கீழே வச்சுக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க. கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க முட்டியில். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேர்களே, இப்போ நம்ம சிறுநீரக பை நன்றாக இயங்கணும். இரவில் அடிக்கடி யூரின் வரக்கூடிய இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரு தீர்வு என்ன அப்படிங்கிறத ஜென்ரல் ஹெல்த்தில் உள்ளவங்க தரையில் அமர்ந்து முத்திரைகள் செய்து அந்த பச்சிமோதாசனம் பார்த்தோம். வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே இந்த முத்திரைகள் செய்து நாற்காலியிலேயே எப்படி அந்த ஆசன நிலை பண்ணணுங்கிறத பார்த்தோம். நம்பிக்கையோடு இடைவிடாமல் காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. மிக நல்ல பலன் கிடைக்கும். 48 நாட்கள் விடாமல் பயிற்சி பண்ணுங்கள். உடலில் கழிவுகள் வெளியேறும். சிறுநீரக பை திடமாக இயங்கும். அடிக்கடி இரவு யூரின் செல்லக்கூடிய பழக்கம் நிச்சயமாக உங்களுக்கு முதல்ல கட்டுக்கோப்புக்கு வரும். தொடர்ந்து பயிற்சி செய்யும் பொழுது நமக்கு அதிலிருந்து முழுமையான ஒரு விடுதலை கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.